ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரோடு சண்டே மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. இந்த மார்க்கெட் 6 to 9 o'clock வரைக்கும் தான் இருக்கும் மார்னிங். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போனோடனே இவங்க ஷாப்பை தாங்க பார்த்தேன். குட்டியாக அழகழகாக நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. முக்கியமாக இந்த கப்புள்ஸ் பற்றி சொல்லணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா திங்ஸையும் எனக்கு எடுத்து காமிச்சாங்க. நம்ம கேட்குற ப்ரைஸ்க்கு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் காமிக்கிற கிளாஸ் பாட்டில்ஸ் வெளியே ஃபைபர் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட்டு 60 rupees தாங்க. இப்போ நான் காமிக்கிற ஃபைபர் பாட்டில் பார்த்திங்கன்னா 80 rupees. வெளியே ஃபைபர் கோட்டிங், உள்ளே கிளாஸ் பாட்டில். இதெல்லாம் ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா 100 rupeesக்கு மேலே இருக்குது. பட் இவங்க கிட்ட 60 to 80 rupeesக்குள்ளே தான் இருக்குது. இன்னுமே நம்ம ப்ரைஸ் கம்மி பண்ணி கேட்டால் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வைக்க அழகழகான சின்ன சின்ன குட்டி குட்டியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ நான் காமிக்கிற சின்சான் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. 120 rupees தான் சம்திங். நான் பார்த்த உடனே அந்த சின்சான் வாங்கிட்டேன். முக்கியமாக இவங்ககிட்ட சின்சான் டாய்ஸ்லாம் ஆன்லைனில் இருக்கிற மாதிரியே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டோபஸ் கீ செயின், அதே மாதிரி ஆக்டோபஸ் டாய்ஸ் கீழே நடக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. மினி ஃபேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாண்டா மாதிரி, அதுக்கப்புறம் ஃபேன் மாதிரியே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாண்டாவில் லைட்டு குட்டி குட்டியாக நிறைய கலர்ஸில் நிறைய லைட்ஸ் வச்சுருக்காங்க. குட்டியாக மினி கேமரா. பேபிஸ்க்கு கண்டிப்பாக இந்த டாய்ஸ் பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பேபிஸ் இருந்தாங்கன்னா சண்டே மார்க்கெட் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அழகாக இருக்குது டாய்ஸ் எல்லாம். ஜஸ்ட்டு எல்லாம் 140 150 rupees தாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இங்கே ஒவ்வொரு டாய்ஸும் பார்த்திங்கன்னா 100 rupees 150 rupees 80 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ நான் காமிக்கிற ரேபிட் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தராங்க. இந்த யூனிகார்ன் டாய் இந்த மாதிரி நிறைய இருக்குது. யூனிகார்ன், பாண்டா, அதே மாதிரி மூன் லைட், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக சண்டே மார்க்கெட் போனீங்கன்னா இவங்க கடையை விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு கப்புள்ஸ் சின்ன ஷாப்பாக ரன் பண்ணுறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் திங்ஸாவது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சண்டே மார்க்கெட்டில் ஃபிஷ் விற்றுட்ருந்தாங்க. குட்டி குட்டியாக கலர் ஃபிஷ்ஷு. இதில் கலர் ஃபிஷ்ஷும் இருக்குது, இதில் ஃபைட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் அலிகேட்டர், நிறைய ஃபிஷ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் மேல் ஃபைட்டர், ஃபீமேல் ஃபைட்டர்னு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிற ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் வளரும். இந்த கப்பில் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு பிளாக்லாம், இது நான் பெரிய சைஸ்லேயே பார்த்துருக்கேன். ஒரு ஃபிஷ் 200 rupees சொன்னாங்க. பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபைனலாக போகும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே போனோம். ஒவ்வொரு கடையும் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸு, வேஷ்டி நிறைய போட்டிருந்தாங்க. சேலை அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் மேட் வேணும்னு சொல்லிட்டு இந்த மேட் நான் எடுக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மேட் பார்த்திங்கன்னா 2 மேட் 50 ரூபா. ஸோ இதில் 4 மேட் வாங்கிட்டு இப்போ கையில் வச்சுருக்க மேட் பார்த்திங்கன்னா 2 மேட் 80 ரூபா. ஒரு மேட்டோட ப்ரைஸ் 40 ரூபா வருது. ஸோ அதில் 2 வாங்கிட்டு குட்டி குட்டியாக கிட்ஸுக்கு ட்ரௌசர்ஸ் இருந்துச்சு. ஸோ 5 ட்ரௌசர்ஸ் பார்த்திங்கன்னா 100 rupees சொன்னாங்க. ஸோ அதுலேயே ஒரு 10 வாங்கிட்டு தலகாணி உரம் இருந்துச்சுங்க. இதுலேயே காட்டனில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட்டு 50 ரூபா தாங்க. 50 rupeesக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. இதுலேயே காட்டன் மெட்டீரியல் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு காட்டன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இதில் ஒரு 4 மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 4 வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வந்துட்டோங்க. அங்கே வந்தவங்க எல்லாமே முக்கியமாக குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக ட்ராயர்லாம் இருந்தது இல்லையா, ஸோ இதெல்லாம் கம்மி ப்ரைஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 100 rupees ஷர்ட்ஸ் எல்லாம் 100 rupees, வேட்டி எல்லாம் 80 ரூபா 100 ரூபான்னு நிறைய போட்டிருந்தாங்க. கேர்ள்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட்ஸு, அப்புறம் மக்னா, நோஸ் பீஸு, ஷால்ஸுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இவங்க கடையில் நிறைய கேட்ச் கிளிப்பு, ஹேர் பேண்ட்ஸு, ஷால்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. கேட்ச் கிளிப்லாம் ஜஸ்ட்டு 30 rupees தான். இப்போ நான் பார்த்த கேட்ச் கிளிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆரஞ்சு, எல்லோ, ப்ரௌன் சொல்லிட்டு 3 மட்டும் வாங்கிட்டு 30 rupees பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இவங்க கிட்ட தோடு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாம் கம்மி ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு போக போக பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு குட்டி குட்டியாக அண்டர்வேர்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நியூ பார்ன் பேபிஸ்க்கெல்லாம் குட்டி குட்டியாக கவுனு நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் பேபிஸ்க்கும் வாட்ச்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. முக்கியமாக கேர்ள்ஸுக்கெலாம் டாப்ஸ்லாம் வெறும் 100 rupeesக்கு கொடுத்தாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. டாப்ஸ் ஒவ்வொன்றும் நல்ல குவாலிட்டியாக இருந்ததுங்க. வெறும் 100 ரூபா தாங்க. எந்த சைஸில் எடுத்தாலும் டாப்ஸ் 100 ரூபா தான். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் முக்கியமாக டாப்ஸ்லாம் பார்க்கல. சரி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே மினியேச்சர் திங்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. ஆட்டாங்கல், அம்மிக்கல், அப்புறம் அலாவுதீன் விளக்கு, குட்டியா ஷூ, அதுக்கப்புறம் வாட்சஸ்ஸு, பிளேட்ஸு, மாட்டு வண்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது.
இதெல்லாம் வந்து இந்த பித்தாளை செம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. சின்னதாக எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 700 ருபீஸ். இப்போ நான் காமிக்கிறதுலாம் மேபி வந்து 1500 1000 ருபீஸ் இருக்கலாம். ஸோ சின்னதாக எடுத்தாலுமே உங்ககிட்ட வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகம் தான். இது வரைக்கும் நான் இதெல்லாம் வாங்கினதில்லை, பட் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த அம்மிக்கல், ஆட்டாங்கல், இடிக்கல், உரல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி வால், வயலின்னு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, நிறைய, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுங்க. கம்மி ப்ரைஸாக இருந்தாலுமே நிறைய பேர் வாங்குவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால பார்க்குறவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய பொருள் கடை போட்டிருந்தாங்க. இங்கே வந்து டேபு, ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. டேப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னாங்க. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 50 ருபீஸ் 100 ருபீஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இது ஒரு ஃபிஷ் கடை வச்சுருந்தாங்க. மீன் வந்து குட்டி குட்டியாக விற்கிற மாதிரி மீன் கடை. அப்புறம் சில்வர் பாத்திரம்லாம் வந்து கம்மி ப்ரைஸில் ஒரு கடை கொடுத்துட்டு இருந்தாங்க கடையில். அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து கம்மி ப்ரைஸில் கொடுத்தாங்க. 100 ருபீஸ் 150. ஸ்லிப்பர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி கிடையாதுங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே 100 ரூபா 150 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பீக்கர் கடை. இப்போ நான் காமிக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 400 500 300 ரேஞ்சில் இருந்தது. அதே மாதிரி அங்கே இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே கார் மாதிரி இருக்கிறது எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் தான். நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பாட்டு போட்டு காமிச்சாங்க ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்லேயுமே. இங்கே வந்து நெக் பேண்டு, ட்ரைபாட்ஸு, ஏர்பாட்ஸு, பர்ஃப்யூம்ஸு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடையும் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்பீக்கர்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. வித்தியாசமாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. கிட்ஸுக்கு வந்து மைக்கோடையே இருக்கும் இல்லையா ஸ்பீக்கர், அதெல்லாமே இருந்ததுங்க. அதே லைனில் பூட்டு கடை, செருப்பு கடை, நிறைய கடை இருந்துச்சு. ஒவ்வொரு கடையில் நல்லா சேலாச்சு, ஒவ்வொரு கடையில் கூட்டமே இல்லைங்க. முக்கியமாக வந்து துணி கடையிலலாம் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இல்லையா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சுங்க. 2 ஃப்ளவர்ஸ் வந்து 50 ருபீஸ் 80 ருபீஸ் 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. நிறைய துணி கடை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சீப்பு, முறம், இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கடை, அப்புறம் கிட்ஸுக்கான ட்ரௌசர்ஸு, ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. நான் காமிக்கிற பாருங்கள் ஒன்றுன்னா. எல்லாமே வந்துட்டு 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கிட்ஸுக்குலாம் போனால் 100 ருபீஸ் 50 ருபீஸ்லேயே ஸ்லிப்பர் வாங்கிக்கலாம். இந்த கடையில் தான் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இங்கே வந்து பாய்ஸ்க்கு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பாய்ஸ்க்கு வந்து அண்டர்வியரு, பனியன், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததால் காலையிலேயே வந்து பசங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக வந்து ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து 100 ருபீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஷர்ட் எல்லாம் எந்த சைஸ் எடுத்தாலும் 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லிப்பர்ஸு, ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லைனாக வந்துட்டே இருந்தோங்க. கடைசியாக போக போக இந்த பழைய காயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப பழைய காயின்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் காயின்ஸ்லாம் பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் 150 ருபீஸ், லஞ்ச் பேக்லாம் 50 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு தாத்தா வந்து இந்த கலர் கோழி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கோழி வந்து 10 ரூபா சொன்னாங்க. 5 கலர் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒவ்வொரு கலர்லேயுமே 5 கலர் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க. கோழி குஞ்சில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஜஸ்ட்டு 1 ரூபாய்க்கு தான் வாங்கின ஞாபகம். இப்போ ஒரு கலர் கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாயாம்மா. இந்த தாத்தா வந்து கவரில் தான் போட்டு கொடுத்தாரு. ஊருக்கு போகிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் ராகி அரிசிலாம் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வந்து 50 ரூபா கொடுத்துட்டு தாத்தாக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலாக வந்து ஒரு ஃபிஷ் கடை இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கலர் ஃபிஷ் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வாங்க தாங்க வந்தோம். இந்த ஃபிஷ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா காம்போ இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த குட்டியாக ஃபிஷ் போட்டு வைக்கிற பாட்டில், இது வந்து 50 ருபீஸ். நம்ம வாங்குகிற ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் ஃபுட்டோடு சேர்த்து 200 ருபீஸ்க்கு தரேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் ஒரு பிங்க் கலரில் ஃபிஷ் பாட்டில் வாங்கிட்டு நான் வந்து ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் தான் வாங்கியிருந்தேன். மேல் ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட்டர் ஃபிஷ்லேயே மேலு ஃபீமேலு நிறைய இருக்குது. முக்கியமாக இவங்கக்கிட்ட லாப்ஸ்டர் இருக்கும் இல்லையா, குட்டியாக இருந்துச்சு, 200 ருபீஸ். நான் இந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லாப்ஸ்டரை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து டாய்ஸ் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க, கிட்ஸுக்கான டாய்ஸ் கடையெல்லாம். இந்த ஃபிஷ் கடை வந்து பார்த்திங்கன்னா கடைசியிலேயே இருக்குது. ஸோ வந்து இங்கே 4 ஃபிஷ் கடை போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 4 பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே போய் வாங்குங்க. ஃபைனலாக எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த சண்டே மார்க்கெட் வந்து மணிக்கூண்டில் தான் இருக்குது. ஈரோட்டில் இருந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் ஆஃபர் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். முக்கியமாக ரெசிபி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.